எஸ், டுடே செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்பர் சீரீஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் ரூல் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 20 வரைக்கும் ஸ்கொயர்ஸ் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் கம்பல்சரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர்டு அப்படின்னா 144, 13 ஸ்கொயர்டு 169, 16 ஸ்கொயர்டு 256, 18 ஸ்கொயர்டு 324. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி 1 to 20 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பர்ஃபெக்ட் க்யூப், சிக்ஸ் கியூப் அப்படின்னா 216, 7 கியூப்னா 343. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. செகண்ட் பாயிண்ட்டு, ஒரு சீரீஸில் ஒரு தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அடிஷனாக இருக்கலாம், இல்லைனா மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸ் இந்த மாதிரி இருக்கும். 5, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10, 20, 40, 80. 2 டேபிள்ஸால் 5ஆல் 2 மல்டிப்ளை பண்ணால் 10, 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20, 20 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40, 80. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ எப்படி சார் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அடிஷனில் பாருங்கள், இல்லை அடிஷனில் இல்லை அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள். கொடுக்கப்பட்ட தொடர் எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அதிகரித்தல். ஸோ அந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம், இல்லைனா அடிஷன் இருக்கும். இது நோட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை சார் அப்படின்னா ஒரு சில சம் நான் பார்ப்போம். ஒன்று உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் மேலேயே ஃபஸ்ட்டு பாயிண்டே நம்ம சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக உங்களுக்கு 1 to 20 ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும், 1 to 13 கியூப் வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வந்தது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல டிவிஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம், இல்லைனா சப்ட்ராக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு 625, ஓகேங்களா, 125, 25, 5. ஸோ இந்த சீரீஸ் இதுதான் இந்த தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆல் டிவைட் ஆகிட்டே இருக்குது. 625 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 125, 125 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 25, 25 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5. ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் என்ன அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதே சீரீஸில் உங்களுக்கு சப்ட்ராக்ட் பண்ணி இருக்கும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும், க்யூப் பண்ணி டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேசிக் ரூல் தெரிஞ்சதுன்னா அப்படின்னா உங்களுக்கு எந்த சம்மாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட்டு, ஃபோர்த்து இம்பார்ட்டன்ட் ரூல். ஸோ அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா டிவிஷன் இருக்கும். ஒரு சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிருக்கும், எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா தொடரில் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் இருக்கும். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. ஸோ இது பாருங்கள், கண்டினியூ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் ஈக்குவலி. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னு உங்களுக்கு வச்சிங்களேன் உங்களுக்கு 5,
8 11 14 17 அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூவாக 3 3 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் ரேபிட்லி. ஸோ எண்கள் வந்து சமமாக அதிகரித்தால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடிஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இன்க்ரீஸிங் ரேபிட்லி அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அடிஷன், அந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷன் அப்படின்னு அர்த்தம். 6th பாயிண்ட் பாருங்கள். ஸோ டிக்ரீஸிங் ரேபிட்லி அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக சப்ட்ராக்ஷன் அர்த்தம். ஓகேங்களா? டிக்ரீஸிங் ரேபிட்லி அப்படின்னா அந்த சீரீஸில் கம்பல்சரி சப்ட்ராக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ சேம் இதுதான் இங்கிலீஷில் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். 1 to 20, அதேமாதிரி 1 to 13, அதே மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? பகா எண். ஸோ பகா எண் ப்ரைம் நம்பர் அப்படின்னா தட் நம்பர் இஸ் எக்ஸாக்ட்லி டிவைடட் பை சேம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 13, 41, இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு ப்ரைம் நம்பர் அப்படின்னு அர்த்தம், பகா எண். நெக்ஸ்ட் அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸிங் ரேபிட்லி அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கலாம். டிக்ரீஸிங் ரேபிட்லி அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணி ஆட் ஆகிருக்கலாம், இல்லைனா ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு ரூல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சம்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள். ஸோ அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் ரேபிட்லி தென் டிக்ரீஸிங் ரேபிட்லி அப்படி அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கும், டிவிஷனும் இருக்கும். உங்களுக்கு ஒரு சீரீஸில் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆனது திரும்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸோ அது அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனும் இருக்கலாம், டிவிஷனும் இருக்கலாம். ஸோ கண்டினியூவாக உங்களுக்கு இன்க்ரீஸ் மட்டும் ஆகும் சார் அப்படின்னா அந்த இடத்துல கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் மட்டும் இருக்கும். இல்லை அந்த சீரீஸில் ஃபுல்லாகவே டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த சீரீஸில் கம்பல்சரி சப்ட்ராக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 4th, 5th, 6th எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. எதனால் சார் அப்படின்னா மேக்ஸில் ஷார்ட்கட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 30 to 45 செகண்ட்ஸில் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். 3 to 4 மினிட் எடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸே 1 hour 1.5 hour சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் கிராக் பண்ண முடியாது நீங்கள். ஸோ மேக்ஸிமம் 45 செகண்ட்ஸ் அவ்வளோதான். எஸ், இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் நம்பர் என்ன நான் பார்க்க போகிறேன், மிஸ்ஸிங் நம்பர் இன் தி கிவன் சீரியஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ப்ராப்ளம் நம்பர் 1, 23, 24, 27, 28, 31, 32. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஸோ அது எவ்வளோ நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கும் செகண்ட் நம்பருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் நம்பருக்கு தேர்ட் நம்பருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா +3 வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் நம்பர் ஃபோர்த் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா +1 இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு 4th நம்பருக்கு 5th நம்பருக்கும் +3 இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 31, 32 +1 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும்? வாட் வில் பி தி நெக்ஸ்ட் நம்பர், ரைட்? ஸோ அடுத்த நம்பர் கம்பல்சரி என்னவாக இருக்கும்? ப்ரீவியஸ் நம்பர் 1ஆல் ஆட் ஆகிருக்குது, நெக்ஸ்ட் நம்பர் 3ஆல் ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 32 + 3 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 35. நோட் பண்ணிக்கங்க, ஆன்சர் 35. ஸோ இந்த சீரீஸில் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. எவ்வளோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ ஃபஸ்ட்டு 1 இன்க்ரீஸ் ஆகுது, நெக்ஸ்ட்டு 3 இன்க்ரீஸ் ஆகுது, எகைன் 1, எகைன் 3. ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர்சேஞ்ச் ஆகி தான் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஃபைனலாக நம்மளுடைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3ஆல் ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த சீரீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். 32 + 3 வந்து பார்த்திங்கன்னா 35. இஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இதுக்கு ஆன்சர் நோட் பண்ணிங்க. ஆன்சர் 35. ப்ராப்ளம் நம்பர் 2. ஸோ இந்த சீரீஸ் பாருங்கள், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதனோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள், இந்த நம்பர்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்க்ரீஸ் ஆகுது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்க்ரீஸ் ஆகுது, இதில் 6 இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, 8 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் போட்டுறக்கூடாது. எதனால் சார் அப்படின்னா, இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஒரு நம்பர்ஸ் பாருங்கள். இந்த சீரீஸோடைய நம்பர்ஸ் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி சம்ஸுக்கு நீங்கள் ஆப்ஷன்ஸ்லேருந்து போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 33, ஆப்ஷன் பி 35, ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா 31, ஆப்ஷன் டி 39. நீங்கள் நிறைய பேர் சார் ரேபிட்டாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 17 + 2, 19 + 4, 23 + 6 அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணிடணும், அடுத்து 8 ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த 8 ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு ஆப்ஷனில் கிடையாது 37 அப்படிங்கிறது. ஸோ இந்த சம் எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ கிவன் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் நம்பர், கிவன் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பகா எண். ஸோ இந்த பகா எண் நெக்ஸ்ட்டு 29க்கு அடுத்த பகா எண் என்ன அவர் சார் அப்படின்னா 31. 31 அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சம் ப்ரைம் நம்பர் சீரீஸ் கூட கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆனால் ஆட் பண்ணி போட்டுறாதீங்க. இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் சீரீஸ், ப்ரைம் நம்பர் சீரீஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பகா எண் வந்து பார்த்தீங்கன்னா 29க்கு நெக்ஸ்ட்டு 31. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன லாஜிக் நமக்கு இந்த இடத்துல அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் 3. எஸ், இந்த சீரீஸ் பாருங்கள். இது உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? பாருங்கள் 1 + 1,9, 1க்கு அடுத்து நெக்ஸ்ட்டு 9 வந்து பார்த்தீங்கன்னா +8 ஆட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார் ஆட் ஆகிருக்குது அப்படின்னா 8 ஆட் ஆகிருக்குது. இந்த நம்பருக்கு இந்த நம்பரோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சார் ஆட் ஆகிருக்குது அப்படின்னா 16 ஆட் ஆகிருக்குது. இந்த நம்பரும் இந்த நம்பரோட டிஃப்ரென்ஸு 16, இந்த நம்பருக்கு இந்த நம்பரோட டிஃப்ரென்ஸு 24. ஸோ எல்லாமே 2 ஃபஸ்ட்டு 2 டைம் 8 ஆட் ஆகிருக்குது, அடுத்து 2 டைம்ஸ் வந்து 16 ஆட் ஆகிருக்குது, நெக்ஸ்ட்டு 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஆட் ஆகும். ஆல்ரெடி 1 டைம் 24 ஆட் ஆகிருச்சு. 49 + 24 73. ஓகேங்களா? ஸோ வாட் வில் பி தி நெக்ஸ்ட் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்பர் என்ன சார் இருக்கும் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 73 + 24 ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 97. ஸோ இந்த நம்பர், இந்த ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 8, நெக்ஸ்ட் 8 ஆட் ஆகுது, அடுத்த தேர்ட் நம்பர் 16, ஃபோர்த் நம்பர் 16. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 24 ஆட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 24 தான் ஆட் ஆகும். எல்லாமே 2 டைம். ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது சேம் நம்பரால் ஆட் பண்ணி அந்த சீரீஸ் கண்டினியூ ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 73யோட 24 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 97. ஃபோர்த்து ப்ராப்ளம். இதுக்கு ஆன்சர் 97.
நெக்ஸ்ட்டு சீரீஸ் பாருங்கள். எஸ், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்மீடியட்டில் ஒரு நம்பர் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் சார் அப்படின்னு. ஓகேங்களா, இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு நம்பர், இதுக்கு அடுத்த நம்பர் 34, இந்த நம்பருக்கு ப்ரீவியஸ் நம்பர் 14. ஓகேங்களா, இந்த சீரீஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் தான் ஆகுது. 0, 2, 8, 14, 34 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, பட் ஆனால் இந்த சீரீஸில் உங்களுக்கு என்ன கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாக்டாக வராது அப்படின்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் 2, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 6, இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது நம்ம டேரெக்டாக திரும்ப 6 இல்லை எந்த நம்பர் வரும் நமக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த லாஜிக் நமக்கு இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, ஸோ இதை என்ன சார் பண்ணணும் அப்படின்னா வேறு ஏதாவது லாஜிக் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். வேறு என்ன லாஜிக் சார் இருக்குது அப்படின்னா, இது ஸ்கொயர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் -1 அப்படின்னா 0, 2 ஸ்கொயர் -2 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 4 - 2 வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக மாறிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் 3 ஸ்கொயர். ஸோ ஒவ்வொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஸ்கொயர் பண்ணி நெக்ஸ்ட்டு 1ஆல் 9 - 1 வந்து பார்த்தீங்கன்னா 8. அடுத்து 4 ஸ்கொயர் -2 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 5 ஸ்கொயர் -1 அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கிற நம்பர், ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அடுத்த நம்பருக்கு தெரியும் நமக்கு என்ன சார் அப்படின்னா அதே மாதிரி 6 ஸ்கொயர் -2, 6 ஸ்கொயர் -2 போட்டிங்க அப்படின்னா 36 - 2 34. ஸோ ஃபஸ்ட்டு இருந்து 1 ஸ்கொயர் பண்ணி 1 சப்ராக்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது நம்பருக்கு 2 ஸ்கொயர் பண்ணி 2 சப்ராக்ட் பண்ணுறாங்க. தேர்ட் நம்பருக்கு 3 ஸ்கொயர் பண்ணி திரும்ப எகைன் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 to 1 to வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் இருக்குது. ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் அப்படிங்கிறது கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. சப்ராக்ஷன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 வந்து ஆல்டர்னேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ அப்போனா இங்கே 1 ஸ்கொயர் -1 0 கிடச்சிருச்சு, 2 ஸ்கொயர் -2 2, தேர்டுக்கு 8 கிடச்சிருச்சு, 4 ஸ்கொயர் -2 14, லாஸ்ட் நம்பருக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு 6 ஸ்கொயர் -2 வந்து 34. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர் என்ன சார் வரும் அப்படின்னா 5 ஸ்கொயர் -1 போட்டிங்க அப்படின்னா 24. 5 ஸ்கொயர் -1 வந்து பார்த்தீங்கன்னா 24 நோட் பண்ணிங்க. ஸோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி கண்டினியூஸாக 1 2 3 4 5 6 ஸோ இது வரைக்கும் ஸ்கொயர் பண்ணி அதை வந்துட்டு 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப அதுக்கு தான் நம்ம ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 20 வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னது. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வில் பி 24. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 24. ஓகேங்களா, 5 ஸ்கொயர் -1 25 -1 வந்து பார்த்தீங்கன்னா 24. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 5th சம் பாருங்கள். 5th சம்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதுவும் அதே மாதிரி என்ன சார் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸ்கொயர் பண்ணி அந்த வேல்யூ வருதான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜர் நம்பரு 2 டிஜிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜர் ஆகிட்டே வருது அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல ஸ்கொயர்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதனுடைய ஸ்கொயர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 2 ஸ்கொயர் போடுங்க, 2 ஸ்கொயர் +1 போடுங்க, எவ்வளோ வருது அப்படின்னா 5 வருது. ஓகேங்களா, ரெண்டாவது நம்பருக்கு 4 ஸ்கொயர் +1 போடுங்க, 17 வருது. தேர்ட் நம்பருக்கு 6 ஸ்கொயர் +1 போடுங்க, 37. அடுத்து 8 ஸ்கொயர் +1 போடுங்க, 65. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸில் ஸ்கொயர் பண்ணி ஒன்று ஆட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ 2 4 6 8 நெக்ஸ்ட் நம்பர் என்னவா வரும்? நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர், ரைட்? 10 ஸ்கொயர் +1 தான் நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு 12 ஸ்கொயர் +1 போடுங்க, 145. ஸோ
ஸோ இந்த சீரீஸில் எல்லா நம்பருக்கும் நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. 2² + 1 5, 4² + 1 17, 6² + 1 37, 8² + 1 65. ஓகேங்களா. லாஸ்ட்டு சீரீஸ் வந்து 12² + 1 போட்டிங்கன்னா 145. ஸோ நமக்கு இன்டர்மீடியட்டில் அந்த நம்பர் கிடைக்கல. 5th நம்பர் என்னவாக இருக்குன்னா 8க்கு அப்புறம் ஈவன் நம்பர் எல்லாமே இரட்டைப்படை எண்கள். ஸோ 10² + 1 போட்டிங்க அப்படின்னா 101. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10² + 1 அப்படிங்கிற நம்பர் வரும். ஸோ 101 தான் ஆன்சர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டு 2 டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சம்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி கூட ஸ்கொயர்ஸ் செக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரீட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 1 பாருங்கள், உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிருக்குது, டிக்ரீஸ் ஆகிருக்குது. அகைன் சேம் பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகிருக்குது, டிக்ரீஸ் ஆகிருக்குது, திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, டிக்ரீஸ்டு, இன்க்ரீஸ் டிக்ரீஸ். ஓகேங்களா. திரும்பவும் இன்க்ரீஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். இந்த நம்பரை ஒரு சீரீஸ் பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் இருக்கும் இந்த இடத்துல, இல்லை டிவிஷன் இருக்கும். மல்டிப்ளிகேஷன் இருக்கும், இல்லை அப்படின்னா சப்ட்ராக்ஷன் இருக்கும். ஓகேங்களா. இது ரெண்டு பாசிபிலிட்டி தான். மல்டிப்ளிகேஷன் இல்லைனா டிவைட் ஆகிருக்கும், இல்லை அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சப்ட்ராக்ஷன் ஆகிருக்கும், இல்லைனா அடிஷன் ஆகி சப்ட்ராக்ஷன் ஆகிருக்கும், இல்லை அடிஷன் ஆகி டிவிஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ என்ன சார் பாசிபிலிட்டி அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து செகண்ட் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட் நம்பர்லேருந்து தேர்ட் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 4லேருந்து 2 வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இந்த ரோலேருந்து அடுத்த நம்பர் போகிறதுக்கு 4ஆல் ஒரு நிமிஷம் 1லேருந்து 4க்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க 4ஆல். ஓகேங்களா. அடுத்து 4லேருந்து 2 இந்த நம்பர் வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இங்கே 8ன்னு வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோ வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து -2 போட்டிங்க அப்படின்னா 6 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த சீரீஸ் பாருங்கள், இங்கேருந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 24 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு 24லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 என்ன பண்ணியிருக்கிறாங்க, சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க, -2. ஸோ இங்கேருந்து 4 வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க 88. ஸோ இதிலேருந்து -2 போட்டிங்க அப்படின்னா என்ன ஒரு நெக்ஸ்ட் நம்பரு 86. ஸோ இந்த மாதிரி லாஜிக்கு பாருங்கள், ஒன்று இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னா மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க, நெக்ஸ்ட்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 1 and 4ஆல் மல்டிப்ளை பண்ணி அடுத்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அகைன் 2 வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க, அது 8ன்னு ஆயிடுச்சு. 8ல் 2 சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க, 6ஆக மாறிடுச்சு. திரும்ப 6 வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டே வராங்க. ஸோ இதே மாதிரி இன்டர்சேஞ்ச். ஓகேங்களா. ஒரு நம்பரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க, ஒரு நம்பரை 2ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனோட ஆன்சர் ஃபைனலாக என்ன கிடச்சிருச்சு நமக்கு 88. ஆல்ரெடி 4ஆல் ப்ரீவியஸ் நம்பர் மல்டிப்ளை பண்ணது 88 கிடச்சிது. 88லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணாமல் நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 86. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ இதே மாதிரி 3 டிஜிட்டில் கொடுக்கலாம். ஓகேங்களா. மேக்ஸிமம் 2 to 3 டிஜிட் கொடுப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 86. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 7 பாருங்கள்.
ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால் அது எவ்வளோ நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 4க்கும் 5க்கும் வந்து பார்த்திங்கன்னா +1 இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு 5க்கு 4க்கு +4 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, இது கண்டினியூஸாக உங்களுக்கு ரேபிட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ 9க்கு 18க்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா +9 இன்க்ரீஸ் ஆகுது. சாரி 16 கிடையாது 18 +9 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 34 இயர்ஸ். ஸோ இதிலேருந்து இந்த நம்பர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் சார் அப்படின்னா 16. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 34லேருந்து நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நெக்ஸ்ட் நம்பர் தான் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு எப்படி சார் எப்படி இன்க்ரீஸ் ஆகுறது நீங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்டு 4 ஸ்கொயர்டு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எந்த ஸ்கொயர்டு இந்த நம்பர்லாம் பாருங்கள். எப்படி சார் அந்த நம்பரை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இது வந்து 1 ஸ்கொயர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்டாவது 2 ஸ்கொயர்டு இன்க்ரீஸ் ஆகுது, நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர்டு இன்க்ரீஸ் ஆகுது, நெக்ஸ்ட்டு 4 ஸ்கொயர்டு இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும் கம்பல்சரி 5 ஸ்கொயர்டு இன்க்ரீஸ் ஆகும். 34ஓட 5 ஸ்கொயர்டு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு 34. இதோட வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆட் பண்ணணும். ஸோ ரேபிட்டாக எப்படி சார் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 1 4 9 16 அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயரோட வேல்யூ ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் எதாவது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 5 ஸ்கொயர்டால் இன்க்ரீஸ் பண்ணணும். 5 ஸ்கொயர்னா 25. ஸோ 34 + 25. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 34 + 5 ஸ்கொயர். ஸோ 34 + 25 எவ்வளோ வரும் சார் அப்படின்னா 59. ஆன்சர் வில் பி 59. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ப்ராப்ளம் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக என்ன ஆகுது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ அதனுடைய வேரியேஷன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் 62 63 அதுக்கப்புறம் 66 நெக்ஸ்ட்டு 68 70 73. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 78. அதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் கேட்குறாங்க ஓகேங்களா. இதில் கொஞ்சம் லாஜிக்கு செக் பண்ணி பாருங்கள். 62 66 ஃபைனல் நம்பர் 78. இதில் என்ன லாஜிக் செக் பண்ணலாம் சார் அப்படின்னா, ஒரு சின்ன லாஜிக் இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பருக்கு தேர்ட் நம்பருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு 4ஆல் ஆட் ஆகிருக்குது. இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 4 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் கண்டிப்பாக எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும். இது கரெக்டாக இல்லையான்னு இன்னொரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம். 63க்கும் 68க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். 5 ஆட் ஆகிருக்குது. 68க்கும் 73க்கு ஒரு ஆட் ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள். +5 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ இதிலிருந்து அதுக்கு அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா +5 ஆட் ஆகிருக்குது. 73 + 5 78 ஓகேங்களா. ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட்டு 73யோட கம்பல்சரி 70யோட நெக்ஸ்ட் நம்பர் என்ன ஆட் பண்ணணும், இந்த ஸ்பேஸ் வராது நமக்கு. 73 கிடையாது, ஏன்னா 73யோட 5 ஆட் பண்ணியிருந்தால் ஃபைனல் நம்பர் 78. ஸோ 70க்கு அப்புறம் எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல நம்பர் வரும் +4 ஆட் பண்ணணும் பாருங்கள். ஸோ 62 63 66 68 70 73 இதில் நமக்கு தெரியாது 78 ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பாருங்கள். ஆட் ஸ்பேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆல் ஆட் ஆகிட்டு இருக்குது. ஈவன் ஸ்பேஸ் எல்லாம் 5ஆல் ஆட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் 5 ஆட் பண்ணிட்டு போகிறாங்க. ஈவன் ஸ்பேஸ்லாம் ஆட் ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆட் ஆகிட்டு 66ஓட 4 ஆட் ஆனால் 70ஓட 4 ஆட் ஆனால் இந்த இடத்துல 74 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கூட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் ஸ்பேஸில் கூட பார்க்கணும், கண்டினியூவாக பார்க்காம ஆட் ஸ்பேஸில் எவ்வளோ ஆட் ஆகிருக்குது, அதான் ஒரு நம்பர் விட்டு இன்னொரு அடுத்த நம்பர். ஈவன் ஸ்பேஸில் எவ்வளோ ஆட் ஆகிருக்குது,
அப்படின்னு நம்ம பார்த்து கூட இந்த சம்மை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மொத்தமாக ஒரு 4-5 மெத்தடு தான். ஸ்கொயரு, அடிஷனோ, சப்ட்ராக்ஷனோ, இல்லை ஆட் ஸ்பேஸ், ஈவன் ஸ்பேஸு, இல்லைனா ப்ரைம் நம்பர். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னது. அந்த பேசிக் ரூல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சம்முக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 74. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 9. இதில் பாருங்கள், டூ 5 9 1937. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேபிட்டாக என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. பட் இதனோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா நம்பர் பாருங்கள், 2க்கு 5, 5க்கு அப்புறம் 9, 9க்கு அப்புறம் 19, 19க்கு அப்புறம் 37. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸால் மல்டிப்ளை பண்ணாவே இதனுடைய ரோ இந்த சீரிஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். எஸ், 2 2 4, 2 10, 10 2s are 20, 20 2s are 40. ஸோ அந்த மாதிரி சீரியஸு. பட் அந்த சீரீஸில் வேறு என்ன சார் சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள், 2 × 2 ப்ளஸ் 1 ஆட் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஆட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 5. நெக்ஸ்ட்டு சீரீஸ் பாருங்கள், நெக்ஸ்ட் நம்பர் 5. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி -1 பண்ணியிருப்பாங்க. ஸோ 9. நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி +1 ஆட் பண்ணியிருப்பாங்க, 19. நெக்ஸ்ட்டு நம்பர் பாருங்கள், 19 × 2 -1, 38 -1 37. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும்? கம்பல்சரி 37ஓட 2 ஆட் பண்ணி ஆல்ரெடி 1 +1 -1 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஆகிட்டே வருது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும்? கம்பல்சரி 37 × 2 +1. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 75. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி +1 ஆட் பண்ணுறாங்க, 5 கிடச்சிருச்சு. செகண்ட் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் நம்பர்லேருந்து தேர்ட் நம்பர் போகிறதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி 9 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணுறோம், 19 2ஆல் ஆட் பண்ணி 1 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 37 2ஆல் ஆட் பண்ணி திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆட் பண்ணுறோம். ஸோ 1 + -1 +1 -1 அகைன் வந்து பார்த்தீங்கன்னா +1. இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் இந்த சீரீஸ் வந்து கண்டினியூ ஆகிருக்குது. ஸோ ஃபைனல் ஆன்சர் வில் பி 75. ஆப்ஷனில் 74 கூட கொடுத்துருப்பாங்க, சீரீஸ் மாற்றி போட்டுறாதீங்க, ஆன்சர் தப்பாயிரும். ஸோ இந்த கண்டினியூவாக இந்த சீரீஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற நம்பர் எல்லா நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரணும். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணுற லாஜிக் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 75. ப்ராப்ளம் நம்பர் 10. எஸ், இந்த ப்ராப்ளம் பாருங்கள், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் தான் ஆகுது. இதுவும் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பாருங்கள், 6 × 2 +1 போடுங்க, 13 கிடச்சிரும். 13 × 2 +2 போடுங்க, 28 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வருங்க, 28 × 2 28 +3 போடுங்க. அப்படியே ஒவ்வொரு நம்பர் போனதில் நம்ம 1 -1 1 -1 1 -1 வந்தது. ஆனால் இந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 அப்படியே ஆட் ஆகிட்டே போகுது. அதோட 3ஆல் போட்டிங்க அப்படின்னா 59. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும்? கம்பல்சரி 59 × 2 ப்ளஸ் நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும்? இங்கே ஃபஸ்ட்டு 1 ஆட் பண்ணுறாங்க, 2 ஆட் பண்ணுறாங்க, தேர்டில் 3 ஆட் பண்ணுறாங்க, ஃபோர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4 ஆட் பண்ணணும். ஸோ 118 + 4 வந்து பார்த்தீங்கன்னா 122.
ஸோ இந்த மாதிரி கூட இருக்கலாம். நம்ம போன சம்மில் ஒன்று ஆட் பண்ணி ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணோம், திரும்ப ஒன்று ஆட் பண்ணி திரும்ப ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணோம். ஆனால் இந்த நம்பரில் கண்டினியூவாக 1 2 3 4 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லாஜிக்கை நீங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆன்சர் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். எஸ், நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 11 பாருங்கள். சேம் இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு நீங்களே ட்ரை பண்ணாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட் நம்பரை வந்து நெக்ஸ்ட் நம்பர் எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா 1 × 2 + 1. இந்த இடத்துல +1 அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் காமனாக இருக்க மாட்டேங்குது. செக் பண்ணுங்கள் இந்த நம்பரை. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள், 3 × 3. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள், 10 × 4. இந்த வேல்யூ 10. ஸோ இந்த வேல்யூவில் தான் நம்ம இந்த வேல்யூ கொண்டுட்டு போகணும். ஓகேங்களா? 10லேருந்து 4 மல்டிப்ளை பண்ணி +1 ஆட் பண்ணுங்கள், 41. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 206 41. எஸ், 41லேருந்து ஸோ இங்கே போன சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம் 2 2 2. இந்த நம்பரில் பாருங்கள், அடிஷன் வந்து ஆட் பண்ணுறது ஒன்று, எல்லா சம்லேயும் ஒன்று மட்டும் ஆட் பண்ணுறோம். ஆனால் மல்டிப்ளை பண்ணுறது டிஃப்ரெண்ட் நம்பர். இந்த 41 × 5 +1 போட்டிங்க அப்படின்னா 206 வரும். ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 41 × 5 +1 206. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? கம்பல்சரி 206 × 5க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் என்னவால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்? 6ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், +1 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 206 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1236 +1. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1237. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1237. ஸோ இந்த மாதிரி கூட இருக்கலாம். உங்களுக்கு போன ப்ரீவியஸ் சம்மில் நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம். பட் இந்த சம்மில் ஒன்று ஆட் பண்ணி ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணோம், ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம். இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம், ஆனால் ஆட் பண்ணுறது ஒரே சேம் நம்பர். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன லாஜிக்காக இருக்கும். உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுறது டிஃப்ரெண்ட் நம்பராகவும் இருக்கலாம், சேம் நம்பராகவும் இருக்கலாம். அதே மாதிரி ஆட் பண்ணுறது சேம் நம்பராகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் நம்பராகவும் இருக்கலாம். எஸ், இந்த 11 ப்ராப்ளம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது போக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற கொஸ்டின்ஸை குரூப்பில், அந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செஷனில் ஒரு 15 ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஐடியா கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் எந்த கொஷின்ஸ் கொடுத்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் வந்து நீங்கள் ஆன்சர் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சார் அப்படின்னா, நீ கிளாஸில் இருந்து உங்களுக்கு கம்பல்சரி எது தெரிஞ்சிருக்கணும் சார் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 11² அப்படின்னா 121, 12² அப்படின்னா 144, 13² அப்படின்னா 169, 17² அப்படின்னா 289, 18² அப்படின்னா 324. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அப் டு 20 வரைக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி க்யூபுமே கூட அட்லீஸ்ட் இல்லை ஒரு 12 வரைக்கும் தெரிஞ்சு வச்சிங்க. ஓகேங்களா? 5³ உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். 625 சொல்லிடுவீங்க ஆன்சரு. (5³ 125). எஸ்,
5 cube 125, 6 cube 216, 7 cube 343, 8 cube 524, 9 cube 729. ஸோ அப் டு 10, 11, 12 வரைக்கும் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா, 13 வரைக்கும் தெரிஞ்சதுன்னு ஓகே, அட்லீஸ்ட் 12 வரைக்குமா தெரிஞ்சுக்கங்க. ஒரு 2 டிஜிட் ஒரு 4 டிஜிட் நம்பரில் 12 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுங்க, போதுமானது. ஸோ இது தெரிஞ்சிருதுன்னா நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சம்மை சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிருக்குதா, அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவைட் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறாங்களா, ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்களா, அப்படிங்கிற சின்ன சின்ன வேரியேஷன் தெரிஞ்சதுனா கூட ப்ரைம் நம்பரா அந்த சீரீஸ் அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு தெரிஞ்சிருக்கணும், இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். நம்பரை பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லாஜிக் நீங்கள் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ சம்மு ப்ராக்டிஸ் பண்ண 45 செகண்ட்ஸில் சம்மு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஒரு 40 to 50 ப்ராப்ளம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதிலேருந்து கம்பல்சரி நீங்கள் ஆன்சர் வந்து ஒரு 45 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்ஸுக்கு. நீங்கள் 4 to 5 minutes எடுத்தீங்க சார் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் ரிமைனிங் கொஸ்டின்ஸை கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 கொஸ்டின் தெரிஞ்சிருக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ டைமிங்கில் எவ்வளோ கொஸ்டின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எல்லா கொஸ்டினுமே, பட் ஆனால் ஆன்சர் பண்ண டைம் இருக்காது. ஸோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு 35 to 40 minutesல கம்ப்ளீட் பண்ணிடணும். 25 ப்ராப்ளமாக மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 to 40 minutesல சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஜென்ரல் தமிழுக்கு ஒரு 1 hour வரும். ரிமைனிங் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். உங்களுக்கு ஒரு பேஜஸ்க்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் 1 minute எடுத்திங்கனாவே கிட்டத்தட்ட 1 hour 15 minutes போயிடும். 1 minute மினிமமாக 2-3 minutes படிப்பீங்க. அதுக்கப்புறம் ஓஎம்ஆரில் கரெக்டாக ஷேர் பண்ணணும், அதுக்கு ஒரு 40 to 50 seconds ஆயிரும், 30 to 40 seconds ஆயிரும் ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணுறதுக்கு. நீங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணுறது 2 to 3 minutes எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் கொஸ்டின்ஸ் கூட 3 hours ரீட் பண்ண முடியாது. மேக்ஸ் நீங்கள் ஒரு சம்மை 4 to 5 minutes எடுத்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியாது. ஓகேங்களா, கொஸ்டின்ஸே நிறையா நீங்கள் ரீட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதனால் மேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 35 to 40 minutesல சால்வ் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் லாஜிக் தெரிஞ்சிருக்கணும். அந்த லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா சம்மு ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இந்த இம்பார்ட்டன்ட் ரூலாக நம்ம கொடுக்குறத நோட் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செஷனில் ப்ராப்ளம் நம்பர் 12 to 30 வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்கமிங் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் சண்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெஸ்ட்டு சொல்லியிருப்போம். ஸோ அந்த போர்ஷனை ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க.